நாம் தியானிக்க வேண்டும் சொல்லி நாம் பேசிக் கொண்டது. ஆனா அந்த வார்த்தையில நான் இன்றைக்கு பேச ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் அதற்கு ஒரு நிறைய காரணம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றேங்க. நாம கர்த்தருடைய வார்த்தையை நாம் உண்மையாய் படித்து ஆராதனை செய்தோம்னா அந்த வார்த்தையில நிறைய ரகசியங்கள் இருக்கும். ஆனா நம்ம தான் என்ன பண்ணல, படிக்கிறது இல்லை. சில நேரத்தில் படிக்க முடியுமானது, அதை படிச்சுட்டோம்னா ரகசியம் அறிஞ்சு கொள்வோம். ஆனா அந்த வார்த்தையில நிறைய பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்தை நாம் எப்பொழுது அந்த பொக்கிஷத்துக்குள்ளாக போய் நாம் தியானிக்கிறோமோ அப்பொழுதுதான் அதுல இருக்கிற அர்த்தங்கள் நிறைய இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது நான் இந்த வசனத்தை படிக்கும் போது அன்றைக்கு நான் நேற்று 1ஆம் தேதி வசனத்தை வாசித்தேன். அப்ப அந்த சில காரியங்கள் இன்றைக்கு நேற்று நைட்டு தியானித்து கொண்டிருந்தேன். காலையில தியானித்து கொண்டிருக்கேன். தியானிப்பு நிறைய காரியங்கள் கொடுத்து கொண்டேன். நேரம் தான் நமக்கு பார்த்தாது. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்குது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது அந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை தந்திருக்கிறார். இங்க பாருங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. முதலாவது நமக்கு கர்த்தர் செய்கிற காரியம், கர்த்தர் நல்லவர். இரண்டாவது சொல்கிறார், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. மூன்றாவதாய் சொல்கிறார், என்ன பண்றாரா, தம்மை அறிந்திருக்கிறவர்களை பாருங்க, தம்மை நம்புகிறவர்களை என்ன செய்யறாரா, அவன் அறிந்திருக்கிறார். முதலாவது கர்த்தர் நல்லவர். இரண்டாவது இக்கட்டு நாளிலே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். மூன்றாவதாய் சொல்லுகிறார், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலங்களில் 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். யாருக்கு நல்லவராய் இருக்கிறார்? அல்லேலூயா. இந்த காலங்களில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவராய் இருந்தால் கர்த்தருடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை செய்ய முடியும். அப்படி நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க. இந்த காலங்களில் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறவராய் மாற்றவர்கள் அந்த வார்த்தைக்குள்ளாக நாம் நம்முடைய இருதயத்தை அந்த வார்த்தைக்குள்ளாக கொண்டு போக வேண்டும். அப்படி அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள கொண்டு போகப்படும் போதுதான் அந்த வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்து காட்ட கொண்டு வரும், மன மகிழ்ச்சி கொண்டு வரும். இல்லையா? அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கும் போதுதான் மன மகிழ்ச்சி வரும். அந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தை நீ இருதயத்திலே வைத்துக் கொண்டால் பத்தாது, அந்த வாயில அறிக்கை செய்யணும், வாயில பேசணும். அப்படி பேசும்போதுதான் அந்த வார்த்தை என்ன செய்யும், உனக்கு பலன் கொடுக்கும். இல்லையா? இருதயத்தில் இருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை இது வார்த்தையாதான் இருக்கிறது. இந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ளாக வர வேண்டும். இருதயத்துக்குள்ள இருக்கிற வார்த்தை வாயின் வழியா வெளிவர வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை வெளிவரும் போதுதான் உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வருவதற்கு இந்த வார்த்தை 3 தன்மை உள்ளதா இருக்குது. வார்த்தையா இருக்கிறது உனக்குள்ள போகணும், உனக்குள்ள இருக்கிறது வெளியே வரணும். அது வெளியே வரும்போதுதான் பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போது இந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் கிரியை செய்ய விரும்புகிறது என்று சொன்னால் இன்றைக்கு 3 விதமான காரியங்களை கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாருக்கு நல்லவராய் இருக்கிறார்? அவை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தமிழத்தில் விசேஷ விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவரை தேடுவதிலே, அவரை துதிப்பதிலே, அவரை மகிமைப்படுத்துவதிலே நாம் தெளிவாய் இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளோ நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதுவுமே மாறாது. அல்லேலூயா. வேதஸ்தலமாய் படிப்பா விசுவாசா எந்த சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில மாறாது. ஏன்னு சொன்னால் நல்லவர் என்பதை நாம் என்ன பண்ணணும், ருசித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தையை நீ ருசித்து பார்த்தால்தான் இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும், செழிப்பை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை
செய்யும்? நான் வைத்து பூட்டிக் கொண்டிருந்தா அந்த வார்த்தை என்ன கொடுக்காது? பலன் கொடுக்காது. அப்ப பலன் கொடுக்க வேண்டுமானால் இந்த வார்த்தை எனக்குள்ள போகணும். எனக்குள்ள போய் இருக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை திருப்பி என்ன விட்டு வெளியே வரணும். இந்த வார்த்தை இருபுறமும் வெட்டுப்பட்டதா இருக்கிறது. கருப்புள்ள பட்டை, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். எனக்கும் வெட்டும், அதை பேசுகிற கேட்கிற உங்களுக்கும் வெட்டும். அப்ப வைத்திருக்கிற எனக்கும் அது ஆசீர்வாதம், நான் பேசுகிற உங்களுக்கும் ஆசீர்வாதம். இந்த வார்த்தை ரெண்டு விதமான காரியங்களை செய்யும். இருபுறமாய் தண்டிக்க செய்யும், இருபுறமாய் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண செய்யும். யோபு தன்னுடைய சகோதரனுக்காக ஜெபித்தா யோபுவின் நிலைமையும் மாறினது, சகோதரன் நிலைமையும் மாறினது. அப்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது தேவன் இருபுறமும் வைத்திருக்கிறார். அந்த இருபுறமும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்று உண்டு. அது என்னன்னு சொன்னால் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை இல்லாம ஒரு நாளும் ஒரு மனுஷனும் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. வெற்றியை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. வெற்றியை போல நடிக்கலாம், வெற்றியை போல பேசலாம், வெற்றியை போல காணலாம். வெற்றியான வாழ்க்கை சொல்றது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஆசீர்வாதத்தை தரும். அதோடு கூட வேதனை கொடுத்தார். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் தர விரும்புகிறார். அப்ப அந்த தேவன் தர விரும்புகிற இந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில அத்தியாவசியப்படுத்தி அதை வெளியே கொண்டு வரப்படுவது அது பலனளிக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எப்படி பலனளிக்கிறது சொன்னா, நீங்க பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது? நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனை காத்திருப்பேன். நான் நல்ல கவனிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டிலே அரணான கோட்டை. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், அரணான கோட்டை மாத்திரத்தை நம்புகிறவர்களை அவர் அனுபவிக்கிறார். இந்த மூன்று காரியங்களில இந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க அந்த 7ஆம் வசனத்தை. நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். அல்லேலூயா. காத்திருந்தாதான் கேட்பாரு, காத்திருந்தா கேட்க மாட்டாரு. நீ என்ன பண்றீங்க? நிறைய பேர் காத்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் கேட்கிறதுக்கு முன்னாலே நாம் என்ன பண்ணோம்? வழி விலகி போய் விடுகிறோம். கர்த்தர் கேட்கிறதுக்கு முன்பதாக நாம் அந்த இடத்துக்கு போயிடுறோம். ஆனா நம்முடைய விண்ணப்பத்துக்கு நாம் என்ன செய்யறதில்ல? பதில் கொடுப்பதில்லை. ஒருவர் ஒரு கதை சொன்னார். என்ன கதை சொன்னாரு? ஒரு முனிவர் ஒரு பழம் வச்சிருக்காங்க, வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை வச்சிருந்துட்டு என்ன பண்ணாங்க? யோசிச்சுட்டு திடீர்னு ஒரு குரங்கு அங்க வந்துச்சான். வந்த உடனே அந்த குரங்கு சொன்னாரா, இந்த வாழைப்பழத்தை நான் போயிட்டு வர வரைக்கும் நீ வச்சிருந்தா உனக்கு பெரிய ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்குது, உனக்கு பெரிய காரியம் செய்யறேன். இந்த வாழைப்பழத்தை என்ன பண்ண, நீ பத்திரமா வச்சிருந்து நான் வந்த உடனே உனக்கு அந்த பெரிய காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த குரங்கு வச்சிருந்துதான். அது போனாராம். 10 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்து சொன்னாரு, சரி கொஞ்சோண்டு உயிர்ச்சதுக்கு அப்புறம் இல்ல அப்படின்ட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அவரு வரல. திருப்பி கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சுட்டான். அப்புறம் திருப்பி வரல. அது கொஞ்சமா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சான். அப்படியே கொஞ்சமா அது என்ன பண்ணா, சாப்பிட்டு முடிக்குதான். அப்பதான் அவர் வர்றாரு. அல்லேலூயா. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன பண்ண குரங்கு கீழ்ப்படியில. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுச்சு? இழந்துச்சு. அதுக்கு இதோட பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாரு. ஆனா என்ன நடந்துச்சு? அதுக்கு காத்து இல்லாததுனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. நீங்க அதே மாதிரி அநேக கிறிஸ்தவர்கள் நாம் என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணாமல் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. உலகத்துல கிறிஸ்தவங்க மாத்திரமில்ல, முஸ்லிம், இந்து எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். ஆனா ஜெபத்துல நிறைய காரியம் இருக்குது. ஆனா அந்த ஜெபத்துல நாம் தரித்திருப்பது கிடையாது. அல்லேலூயா. தானியேல் என்கிறதான தேவனுடைய மனுஷன், அவர் 3 வேளையும் என்ன பண்ணுகிற மனுஷன்? அதுதான் ஜெபிக்கிற மனுஷன். ஜெபத்துல வெற்றியை பெற்றுக் கொண்டார் இல்லையா? தானியேல் ஜெபித்தார், வெற்றியை பெற்றுக் கொண்டார்.
தானியேலுடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், நன்மையான காரியம் செய்திருக்கிறார். அதே விதமாக நம்முடைய வாழ்க்கை தேவன் நன்மையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனா முதலாவது இங்கே வேதம் சொல்லுகிறது, என் அந்த வசனம் சொல்லுகிறது, நானோ என்றால் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணி கொண்டிருந்த காத்து கொண்டிருந்த அவனுக்கு அந்த தேவனுடைய வார்த்தைக்காய் நான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது ஒரு முக்கியமான காரியம். நாம் தேவனுடைய வார்த்தையில நாம் காத்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காணப்பட வேண்டும். அடுத்த வேதம் சொல்கிறது, நீதிமொழியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது நீதிமொழியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, வேதத்துல சொல்லப்படுது, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல நீதிமொழியின் புத்தகம் என் கட்டளைகளையும் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், என் கட்டளைகளையும் என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், உன் கண்மணியை போல் பார்த்து பாதுகாத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நல்லா கவனிங்க. முதல் பார்த்தோம், இந்த வார்த்தை சொல்கிறது கர்த்தர் நல்லவர், 24 அவருக்கு அரணான கோட்டை, அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். 3 காரியத்தை நாம் பார்த்தோம். நல்லவர், அவர்னா அரணான கோட்டை, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அறிந்திருக்கிறார். 3 காரியம். அப்போ இங்கே வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது நாம பார்த்தோம், கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும், இல்லையா? முதல்ல நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? காத்திருக்கணும். உலக மனுஷன் காத்திருக்கிறோம், வேலைக்கு போய் காத்திருக்கணும், ரேஷன் கடையில காத்திருக்கணும், கொடை வீடுக்கு நீங்க பாத்தீங்கன்னா துணி கடைக்கு போய் பாருங்க, எவ்வளவு கூட்டம். ஆனா அதுக்கு பின்னாலே மெதுவா போய் நல்ல படகையில தேடி கண்டுபிடிச்சு எடுத்து நம்ம காத்திருக்கிறோம். அது என்ன நமக்கு என்ன தீவனையை கொடுக்கும்? அந்த படவை இல்ல அந்த துணிமணி தீவனை கொடுக்குமா? ஒன்னும் கொடுக்காது. அதுக்கு போய் காத்திருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்றதுல காத்து இருக்கிறது இல்ல. ஒரு 1/2 மணி நேரம் அந்த வார்த்தையை படிச்சு அந்த தியானித்து அதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை கொண்டு பார்க்க முடியல. ஏன்னா இந்த வார்த்தையில ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு நாம் என்ன பண்றதுல இடம் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. வார்த்தை வார்த்தையா தான் இருக்கு, வார்த்தை வாழ்க்கை படுத்தல. நல்லா கவனிங்க. வார்த்தை வார்த்தையா இருக்கு, வார்த்தை வாழ்க்கைக்குள்ள வரவில்லை. வாழ்க்கைக்குள்ள வார்த்தை வந்தா உன் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. வாழ்க்கை மாற வேண்டும், வார்த்தை உனக்குள்ள வரணும். வாழ்க்கை மாறவில்லை என்றால் வார்த்தை உனக்குள்ள இல்லை. அல்லேலூயா. அப்ப மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் காத்திருக்க வேண்டும். எதற்கு காத்திருக்க வேண்டும்? பட வேண்டுங்க, அல்லது மற்ற உலக பிரகாரமான காரியங்களை படிப்பதற்கு, அல்லது மேல நான் எப்படி காத்திருக்கேன். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்கேஜில இருந்து ப்ரீகேஜில இருந்து எல்லா கேஜிக்கும் காத்திருக்கிறாங்க. அப்பா அம்மா காத்திருக்கிறாங்க, பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. ஆனா எதுக்கு காத்திருந்தாலும் திடீர்னு எல்லாம் வந்துட்டாங்க. இல்லைங்க இன்னைக்கு என்னாச்சு மியூசிக் தான் காலி. ஆனா இயேசுநாதர் வார்த்தைகளை காத்திருந்தா காலின்னு சொல்ல மாட்டாரு. நல்லா கவனிங்க. இயேசுநாதர் வார்த்தையில இருந்தா அவர் உன்னை காலின்னு சொல்ல மாட்டாரு, முடிச்சுன்னு சொல்ல மாட்டாரு. நீ வேலைக்கு போனீங்கன்னா அல்லது இன்டர்வியூக்கு போனா அல்லது ஒருவேளை ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கல, ஸ்கூல்ல படிக்க முடிய ஸ்டார்ட் பண்ணா, இல்லைங்க அவ்வளவுதான் இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, இதோட அடுத்த வருஷம் வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா. அல்லேலூயா. அடுத்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏசாமி இந்த ட்ரையும் கிடையாது, அடுத்த வருஷமும் கிடையாது. அப்பவே தருவார். காத்திருந்தது அப்பவே தருவாருங்க. காத்திருக்கிறவர்கள் நிறைய பார்க்கலாம். காத்திருந்தவர்கள் கர்த்தர் ஆசீர்வதித்தது, விடுதலையாக்குறது, ஜெயம் பெற்று கொடுத்ததை பார்க்கலாம். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக காத்திருக்காததுனால நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் காணப்படுகிறது. 2வது காரியத்தில் நாம் பார்த்தோம், முதல் காத்திருக்கணும். 2வது என்ன சொல்றாங்க? 2வது என் கட்டளைகளையும் என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நல்லா கவனிங்க. நீ முதலாவது காத்திருந்தா உனக்கு இயேசு நல்லவன் தெரிய முடியும். 2வது கட்டளையும் உடைய போதனையும் என்ன பண்ணணும்? அதுக்கு காத்திருக்கணும். கட்டளைக்கும் போதனைக்கும் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். காத்திருக்கப்படுவதுதான் உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொன்னா நீ பிழைப்பாய். நீ என்ன பண்ண? வளர்ச்சி அடைய முடியும், பிழைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, முதலாவது காத்திருக்கப்படும் போது இக்கட்டு நாளிலே கர்த்தர் விடுதலையாக்குவார். நல்லா கவனிங்க. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தா கர்த்தருடைய இக்கட்டுல இருந்து விடுதலையாக்குவார். 2வது நீ அவருடைய கட்டளையோ அவருடைய போதத்தை நீ கேட்டு அதன்படி
செய்தீங்கன்னா நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. பிழைக்கக்கூடிய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில வரும்போது இந்த வார்த்தை உன்னை பிழைக்க செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக என்னைக்கு நாம் வருகிறோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பிழைப்பு உண்டாகும். உலக பிரகாரம் பிழைப்பு அல்ல, பரலோகத்தில் பிழைப்பு. ஹல்லேலூயா. பரலோகத்தை தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படும். அடுத்த வசனம் 3வது வாசிங்க. அவைகள் உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். பதவியில எழுதிக்கொள். எங்க வைக்கணுமா? நல்லா கவனிங்க. முதல் காத்திருக்கணும். இரண்டாவது அந்த கட்டளைய பிரமாணங்களை என்ன பண்ணணும்? கை கொள்ளப்படும் போது வாழ்க்கையில என்ன நடக்கும்? மகிழ்ச்சி உண்டாகும். உண்டு வெளிச்சம் பாதைக்கு நல்லதான் கிடைக்கும். அடுத்து சொல்றாரு, இதை நீ படிக்கிற, ஆனா எல்லாம் தெரியல. எனக்கு இந்த டூவீலர்ல போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்பேன். இந்த பக்கம் அந்த கையில கால நிறைய பேர் பார்த்தா கை விடணும். இது என்ன தெரியுமா? அந்த கயிறு கேட்டா திருஷ்டி அப்படின்றாங்க. திருஷ்டியா? அந்த காலில் கயிறு கட்டினா திருஷ்டி போயிடணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்னமோ கையில் எழுதி வச்சுக்கிற கட்டி வச்சு ஏதோ திருஷ்டி ஒண்ணும் பண்ணாது. அந்த திருஷ்டி எல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஆனா அந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தைய உன் இருதயத்துல மாத்திர கையில கட்டிக்க. இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா நீ என்ன செய்யணும்? இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கணும். அல்லேலூயா. இருதயத்துல இருதயமாகிய பலகையை என்ன பண்ண? எழுதி வச்சுக்க. இது யாரும் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாதுங்க. இல்ல அழிக்க முடியுமா? யாருன்னா இருதயத்துல வந்து. ஆனா மோசே காத்திருந்தார். எப்பா இங்கே உட்காந்துருக்கப்பா, மேல போயிட்டு வரேன் அப்படின்னு போனாரு. போயிட்டு வரதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆளை காணும் முடிச்சு. அவதான் ஆளு காலி, செத்துட்டாரு. காணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க? திடீர்னு தண்ணி கட்டி செய்து சும்மா சந்தோஷமா எங்களுக்கு கடவுள் வேணும். அவன் கேட்கறான், எனக்கு கடவுள் வேணும். மாசம் என்ன தெரியல, ஆதரவு பண்ணா என்ன கடவுள் தெரியல. ஆனா என்ன பண்ண போறாங்க? அவங்க யோசிச்சு பார்த்தாங்க. நாளாயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, விடுல பட்டமே என்ன பண்ணாங்க? கடவுள் வேணும். நாங்க மோசை தான் கடவுளா இருந்தோம். ஆனா மோசை வரல, மோசை செத்துட்டாரு, ஆள் இல்ல. அதனால எங்களுக்கு என்ன வேணும்? கடவுள் வேணும். அப்படி கழுத்துல காத்துல எல்லாத்தையும் கைட்டு விடு, பட்டா போடு, கடவுளை சேர்த்து விட்டா அவங்க கடவுள் இதான் வளரு. இதுக்கு மேல கடவுள் இல்லை அப்படின்னு அவனு இவங்க சட்டத்தை தெரிவிக்கிற மாதிரி என்ன பண்ண? அந்த கடவுளை தெரிவிக்கிற மாதிரி பொம்மையை கட்சி சுத்திருக்கிறாங்க. அப்பதான் வராது. கற்பனது மேல அந்த வார்த்தை எழுதி எடுத்துன்னு இந்த ஜனங்களை பார்க்கும்போது அவனுக்கு என்னாச்சு? அந்த இவ்வளவு நாள் காத்திருந்த முடிதலை காத்திருந்த ஜனங்களுக்காக அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி வந்தேன். இந்த ஜனங்கள் தகுதி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பலகை போட்டு வச்சுட்டார். இல்லையா? இது கையால் எழுதப்பட்ட பலகை. நீங்க மோசே எழுதப்பட்ட அந்த எடுத்துள்ள பலகை வச்சுட்டார். ஆனா இருதயத்துல எழுதுனா யாரும் உடைக்க முடியாதுங்க. யாரும் உடைக்க முடியாது. மோசே இல்ல, யாரும் இருந்தாலும். ஏன்னா இருதயமாகிய பலகை இயேசுநாதர் வார்த்தைதான் அவங்க இருதயத்தை பார்க்கறாங்க. யாரும் பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிற கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்துல யாரும் கை வைக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் இருதயத்தை மாத்திக்கிறாங்க. ஆனா இருதயத்தை மாத்தினால் இருதயமா தான் இருக்கும். அது யாரும் பண்ண முடியாது. ஆனா இருதயத்துக்குள்ள வார்த்தை வச்சுன்னா இந்த வார்த்தை ஒரு வாழ்க்கையில செழிக்க உதவும். அல்லேலூயா. இரண்டாவதாக மாத்திரம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கட்டளைகளை கர்த்தருடைய போதனைகளை கேட்டு அதன்படி நீ நடந்தீனா நீ பிழைப்பாய். அல்லேலூயா. என்ன பண்ணுவ? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இல்லையா? கர்த்தரை நம்புகிறவன் என்ன பண்ணுவான்? செழிப்பான். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன், கர்த்தருடைய போதனை கேட்கிறவன் செழிப்பான். அல்லேலூயா. இதுதான் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கட்டளைகளே அந்த போதனைகளே நீ கேட்டு நடந்தா என்ன பண்ணுவ? பிழைப்பாய். பிழைப்பாய் என்று சொன்னா ஆசீர்வாதமா இருப்பார். அப்ப கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பார். அப்ப செழிப்பதற்குரிய வார்த்தை நீ கேட்கும் போது, அதன்படி நடக்கும் போது நீ செழிக்க முடியும். நீ நாம் செழிப்பதற்குரிய வார்த்தை நம்மிடத்தில் கடந்து வருகிறது. அடுத்து நாம் வேதம் சொல்லுகிறது. முதலாவது நாம் பார்த்தோம், அந்த வார்த்தைக்குள்ள நுழைத்திருக்கணும். அடுத்து கட்டளைகளே பிரமாணங்களே வார்த்தை போதனை கேட்டா நம்ம பிழைப்போம். மூன்றாவதாய் அங்க சொல்லப்பட்டதான வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்ம
எழுதி வச்சுன்னா உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். இருதயத்தினுடைய என்னது சொல்லுங்க பார்க்கலாம், வார்த்தை சொல்லுது. இருதயத்துடைய இருதயத்தினுடைய எப்படி நீ நிறைய பேர் இவ்வளவு பேசுனாலும் சிஸ்டர் நீங்க நல்ல சிஸ்டர் நல்லா நல்லா அப்படியே நீ சொல்லி சொல்லி பாருங்க, அவங்க இருதயத்துல இருக்கிற அந்த வேதனை யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நீ சொல்லிட்டே நான் சொல்லலாம், நம்ம பேசுறோம், நம்ம பேசிட்டே இருக்கலாம், சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, இருதயத்துல இருக்கிற வேதனையை மாற்ற முடியாது. இயேசு ஒருவரால் மாற்ற முடியாது சொன்னா. அதுக்குதான் சொன்னாரு, இருதயம் என்ன பண்ணாங்க, மகனே எனக்கு வாழ்வை தருவேன் இந்த இன்றைக்கு மாத்திரம் அந்த வார்த்தை இருந்திருக்கிறது இல்ல, பரலோகத்துக்கு அந்த வார்த்தை. அல்லேலூயா. இங்க காத்திருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நீங்க காத்திருந்த எதுவுமே இந்த உலகத்தோட போயிடும். இதுதான் ரெண்டு காரியம். நீ காத்திருக்கிற அனுபவம் எல்லாம் கவனிங்க. உடனேக்கு காத்திருந்தா, துணைக்கு காத்திருந்தா, படிப்புக்கு காத்திருந்தா, அந்த வேலைக்கு காத்திருந்தா, எதுக்கு காத்திருந்தாலும் இது எதையுமே என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு போக முடியாது. பரலோகத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துதான் போகணும். அதான் சொல்றேன், நான் நிர்வாணியா வந்த நிர்வாணியா போகிறேன். ஆனா வருகிற நிர்வாணி போகிற நிர்வாணி. ஆனா கடைசி நேரத்துல கூட சொல்லுவோம், அதுல மூக்குல கையில எல்லாம் போட்டுக்கிறாங்க பாரு, எல்லாத்தையும் கைட்டு எதையும் விடாத. ஏன்னா எடுத்துருவாங்க, ஊழிட்டு போனாங்கன்னா என்ன எடுத்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. எதுவுமே சொந்தம் கிடையாதுங்க. இந்த சரீரமே நமக்கு சொந்தம் இல்ல, இந்த பூமியும் சொந்தம் இல்ல, இந்த உலகமும் சொந்தம் இல்ல. சொந்தம் இல்லாத உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எதுவுமே நமக்கு சொந்தம் இல்ல. ஆனா இயேசுநாதருக்கு எல்லாமே சொந்தம். அல்லேலூயா. இயேசு தெய்வத்துக்கு எல்லாமே சொந்தம். அதனாலதான் நம்மை இந்த உலகத்துல தேவன் இந்த சொந்தம் இல்லாத உலகத்துல நம்மை என்ன பண்ணிருக்கிறார், அவர் நம்ம சொந்தமா தெரிஞ்சுக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்ம சொந்தமா தெரிந்து கொண்டபடினால இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டபடி வாழ்க்கையில நாம் இருதயத்துல எழுதி வைத்தாங்க. இங்க இருக்கிற நல்ல கவனிங்க, இங்க என்ன பண்ணுது பாத்தீங்களா, இங்க இருக்கிற காத்திருக்கிற எதுவுமே என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தை இங்கேயும் சந்தோஷப்படுத்தும், இங்கேயும் மகிழ்ச்சியா இருக்க செய்யும், ஆனா பரலோகத்திலேயும் கொண்டு போகும். இந்த வார்த்தை ரெண்டு காரியம் செய்யும் காத்திருக்கிறதுனால. ஆனா மத்த இடத்துல காத்திருந்தா ஒரே காரியம் தான் செய்யும். அல்லேலூயா. மத்த எதுக்கு காத்திருந்தாலும் ஒண்ணுதான் நடக்கும், ஆனா ரெண்டும் நடக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தா ரெண்டும் நடக்கும். இருதயத்தில் எழுதி வைத்து காத்திருக்கப்படுவது இந்த வார்த்தை பரலோகத்துக்கு கொண்டு போகும். இந்த வார்த்தை பூலோகத்தில் உள்ள மகிழ்ச்சியா இருக்கும். நாத்துமா வாழ்வது போல எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமாயிருக்கு. அல்லேலூயா. சுகமாய் இருக்கக்கூடிய வார்த்தை உன் இருதயத்தில் வைத்து வைக்கப்படுவது இந்த பூலோகத்துல என்னவா இருக்குமா, சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கு அந்த வார்த்தை. வாழ்ந்து உங்க இருதயத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த வார்த்தை இல்ல, அந்த வார்த்தையை வர வைக்கவும் முடியல, வார்த்தை இருதயத்துல வைக்கவும் முடியல. ஏன் தெரியுமா, இருதயத்துல இடம் இல்ல. இருதயத்துல நல்லா காட்டீங்க, இந்த வார்த்தையை வைப்பதற்கு இடம் இல்ல. அங்க இருளா இருக்கிறதுனால வார்த்தை இருதயத்துல இருக்க மாட்டேங்குது, வெளியே போகுது. ஆனா உங்க வார்த்தை இருதயத்துல வைக்கும் போது
மகிழ்ச்சியாய் மாறும். இந்த உலகத்துல மகிழ்ச்சியா மாறக்கூடியது பணம் இருந்தாலும் மாறாது, படிப்பு இருந்தாலும் மாறாது, சொத்து இருந்தாலும் மாறாது, நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் எது இருந்தாலும் முதல் மகிழ்ச்சி வராது. என்ன சொத்து போன மாதிரி என்ன துக்கமாக்குறீங்க, என்ன சொத்து இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணுமே இல்லைன்னா கூட நீங்க நடந்து போகல சிஸ்டர் புத்தகங்களை பார்க்கும்போது என்ன பெரிய சந்தோஷமா இருந்தது. நானே ஒரு போன வாரத்துல சின்ன தங்கச்சி சொல்லிட்டு என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு நல்ல கவனிங்கள நான் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பேரிஸுக்கு போய் என்ன கடை தேடி போயிட்டே இருந்தேன். நிறைய கடை இருந்துச்சு. அதுல ஒரு கடைக்குள்ள போன உடனே ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் வந்து மலையாளி. உட்கார்ந்தாரு. எண்ணெயை பற்றி பேசலாம் முடிச்சுட்டு பேசிட்டு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு அவர் நம்பர் கொடுத்தாரு. நைட்டு வந்து அந்த போன் பண்றாங்க. போன் பண்ணும்போது ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. ஐயா நான் சர்ச்சை பாஸ்டியாங்க. அதாங்க நான் உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சுட்டேங்க. ஆனா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், உங்களை உட்கார வச்சு டீ எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கூட்டம் வந்துட்டே இருந்ததுனால முடியலங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு பார்த்த உடனே நான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேங்க. ஆனா அவங்களை பார்க்கும்போது அந்த நோக்கம் தெரிஞ்சு, அதனால நான் அவங்களை உட்கார வச்சு பேசணும், டீ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு இல்லையா. கீழே பையில காசு கிடையாது, பேங்க்ல காசு கிடையாது, எங்கேயும் பணம் கிடையாது. ஆனா முகத்துல மகிழ்ச்சியை கண்டாச்சுயா. இதுதாங்க பெரிய காரியம். எல்லாம் இருக்குது, சுத்தி எல்லாமே பிரச்சனை இருக்குது. ஆனாலும் கூட கர்த்தர் முகத்துல தெய்வ பயந்த தேவனுடைய அந்த என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சியா வச்சிருக்கிற பணம் இருந்தா மகிழ்ச்சி வராதுங்க. ஒரு நல்ல குடும்பம் இருக்குதுங்க வராது. எதனாவது சூழ்நிலை ஏதாவது பிரச்சனை அப்படியே சோர்ந்து போயிருப்போம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா எல்லாமே இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும். எல்லா பிரச்சனை போராட்டம் எல்லாம் இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இருந்து தெரிஞ்சுன்னா அதெல்லாம் மறந்துடும். சந்தோஷமா இருக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்குரிய காரியம். அல்லேலூயா. எது இல்லைனாலும் எது இருந்தாலும் வார்த்தை இருந்தால் அவர் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் பார்த்து விசுவாசிக்க வேண்டும். அடுத்து பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, முதல்ல நம்ம என்ன பார்த்தா கட்டளையும் அப்படி போதகத்தையும் நம்ம கேட்டோம்னா பிழைப்போம். இரண்டாவது என்ன சொல்றாரு, இருதயத்துல வார்த்தையை என்ன பண்ணணும், வைத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க சங்கீதங்களின் புஸ்தகம் வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 102 வசனத்தை வாசிங்க. அந்த சொல்றாரு பாருங்க, நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். இதுதான் முக்கியமான காரியம். ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம வீடு கோச்சிங் போறது, இவங்க சொன்னாங்க போயிடுச்சு. ஆனா நல்ல கவனிக்க, நீங்க போதிச்சிருக்கிறீங்க. வார்த்தை சொல்லுது, என் பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களை ஆசீர்வதிப்பேன், என் கட்டளையை கீழ்ப்படிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்குது. அப்ப அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்கப்படும் போது முதலாவது பிழைப்பு உண்டாகிறது, இரண்டாவது இருதயத்தில் வைத்து வைக்கும் போது நன்மை உண்டாகிறது. இங்க மூன்றாவதாய் சொல்லுகிறது, நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாய பிரமாணத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை எந்த கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை எந்த கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்றது உன்னை எந்த கைவிடுவதில்லை.
இருதயத்துல வார்த்தையை எழுதி வச்சுன்னா சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன். துன்பம் வந்தாலும் பயமில்லை, பிரச்சனை வந்தாலும் பயமில்லை, எது வந்தாலும் பயமில்லை. ஏன்னா வார்த்தை என்னோடு கூட. ஆபத்து நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன்? விடுதலை ஆக்குவேன். விடுதலை ஆக்குற வார்த்தை. இந்த வார்த்தை இருதயத்துல இருந்தா தான் ஆபத்து நேரம் வரும்போது நான் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. உலகத்துல யாரும் விடுதலை கொடுக்க முடியாது. இயேசு சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தை எந்த மனுஷனும் சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் பார்த்து போயிட்டாரு. வீடு வர மனைவி, ஆடு வர பிள்ளை, கடைசி வரை யாரும் போயிட்டாரு. அல்லேலூயா. அதுக்கு தெரியாது இயேசு கடைசி வர வருகிறார். அல்லேலூயா. வீடு வரதான் மனைவி, வீட்டு வரதான் பிள்ளை, கடைசி வரை யாரும் சொன்னார்? கடைசி வரை இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை சொன்ன தேவன் கடைசி வரை இருப்பாரு. மனுஷ பிறகு நீ அவரோட கூட போவே. அல்லேலூயா. உலகத்துல மனுஷனுக்கு தெரியல, ஆனா இயேசு எங்க இருப்பாரு தெரியாது. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நான் கடைசி வரை உன்னோடு இருக்கிறேன். இந்த உலகம் முடிவு வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற நானும் உன்னோடு இருப்பேன். ஆனா உலகம் முடியறதுல நீர் செத்தீங்கன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ என்னோடு கூட வந்துருவேன். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான காரியம். அதுதான் சொல்றாரு இங்க வேதம் சொல்லுகிறது. முதலாவது என்ன சொல்றாரு தெரியுமா? நீ வேதனை என்ன பண்ணணும்? வாசிக்கமா? நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன். அடுத்து வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். அது தேனிலும் மதுரமாயிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் எந்த தேன் வாங்க போனாங்கன்னா நிறைய பேர் என்ன தேனுங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவாங்க. அது சாப்பிடும் போது தெரியும் அது பால் சர்க்கரையா இல்ல தேனா தெரியும். ஆனா சில தேன் ஒரிஜினல் தேன் சாப்பிட்டீங்கன்னா அது நாக்கில் அப்படியே ருசி இருந்துன்னே இருக்கும். அந்த தேன் ருசி என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அதே மாதிரி இந்த வார்த்தையாகிய இந்த தேனை இருதயத்துல வச்சுட்டீங்கன்னா இந்த ருசி நீங்க கண்டுட்டீங்கன்னா உங்களால ஒன்றவே முடியாது. இந்த வார்த்தையாகி இந்த தேனாகி இந்த வார்த்தைய உன் இருதயத்துல வச்சா அது தேனை விட மதுரமாய் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்து அடுத்த வாசிக்கமா? உமது கட்டளைகளால் உணர்வடைந்து ஆதலால் எல்லா பொய்களையும் வெறுக்கிறேன். இதுதான் முதல்ல என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைய கேட்டது மாத்திரமா அதை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது சொல்றாரு, இந்த வார்த்தை 2 நாட்கள தேனை காட்டு ரொம்ப மதுரமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் எல்லாம் பொழி வைக்கலாம்னா திருத்துட்டேன், எல்லாம் திருத்தேன். சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும்போது, நடக்கும்போது, போகும்போது, வரும்போதெல்லாம் இப்படி அப்படி பார்த்துருக்குறோம். ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறந்து பார்த்துருக்குறோம். ஜெபம் பண்ணும்போது கூட அப்படி நடந்தது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க ஏந்து போறதுனாலயோ அல்லது வர்றதுனாலயோ ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க தான் அதற்குரிய பாத்திரம். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஆலயத்துல வரும்போது தேவ பக்தி தேவ பயத்தோடு காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்க வேதம் சொல்லுகிறது, நான் எல்லா பொழிவைகளை என்ன பண்றேன்? விட்டு நிறுத்துறேன். ஏன்னா கர்த்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்ட இருதயத்துல வச்சிருக்கிற இருதயத்துல தேவன் இருக்கிறபடினால என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பொழிகளை பார்த்துட்டேன்னா என் வாழ்க்கை மெய்யாய் மாறிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மெய் தானே. பொய்யெல்லாம் இல்லைன்னா அப்புறம் என்ன வரணும்? மெய். வாழ்க்கையில பொய் போனா மெய் வரும். அப்ப தீமை போனா என்ன வரும்? நன்மை நடக்கும். அப்போ தேவனாகி கர்த்தர் உன்னை தேனை காட்டிலும் அதிகமா ருசி பார்க்கிற ஒரு தெய்வம் உனக்குள்ள இருக்கிறார். நீ கவனிக்கல. நாம கவனிக்காதனால அந்த வார்த்தை ரகசியங்களை அறிந்து கொள்ளாததுனால நாம் இன்னும் என்ன பண்ற? அந்த பொய் வழிகளை ஈர்த்து வச்சிருக்கிறோம். நாம என்ன பண்றோம்? அந்த பொய் வழிகளை ஈர்த்து வச்சிருக்கிறோம். பொய் வழிகளை மாத்தினாதான் மெய் வழி வரும். எங்க வழி? அபியோகத்துக்கு வழி வரும். வேலை கவனிங்க. பொய் வழி மாத்தினாதான் மெய் வழி நம்ம வாழ்க்கையில வரும். மெய் வழி வந்தாதான்
மெய்வழி வராம பொய்வழி இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்ப நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவன் நல்லவர், இக்கட்டு நாளில விடுவிக்கிறவர், அவர் நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அப்ப இந்த 3 காரியங்களுடைய வாழ்க்கையில நடவர வேண்டுமானால், கர்த்தர் நல்லவரா இருக்க வேண்டுமானால், வார்த்தை இருதயத்துக்குள்ள வரணும், அந்த வார்த்தைக்குள்ள நிக்கணும், அந்த வார்த்தையை நாம் என்ன பண்ணணும்? விலகாதபடி காத்துக் கொள்ளணும். அந்த வார்த்தை மதுரமாய் மாறும். இப்பொழுது ரொம்ப அதிகம் மதுரமாய் மாறும். நான் மெய் வழிகளை நிறுத்து, நான் என்ன பண்ண வேண்டும்? மெய் வழிகளை நாட வேண்டும். அடுத்த 5வது ஆசிங்க தொடர் பண்ணுங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. தீபமாய் மாற்றுகிற வார்த்தை. இந்த உலகத்தில் நல்லா லைட் எல்லாம் போட்டு வைக்கிறான். அந்த இடத்துல சின்ன சந்தில இருட்டா இருக்கும். ஹalleluya. ஆனா இயேசு உலகத்துல இருந்தாங்க, எந்த இடத்துல வெளிச்சமா இருக்கும். எல்லா இடங்களிலும் தேவன் வெளிச்சத்தை தந்த தேவன். இந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கும்போது என் கால்களுக்கு தீபமாய் வெளிச்சமாய் காணப்படுகிறது. இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை சொல்கிறது, அவரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற பலன் உன் கால்களுக்கு என்னவா இருக்கிறது? தீபமாய் வெளிச்சமாய் மாறுவதனாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நான் நிறைய காரியத்தை பார்க்க முடியாது. நான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 காரியத்தை அது அடுத்த கர்த்தர் சித்தமான ஒரு நாட்களிலே கொண்டு வந்து பார்ப்போம். அந்த இதோடு கூட முடித்துட்டு ஒரு 3 காரியங்களை சின்ன சின்ன காரியங்களோட சொல்ல நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நான் பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிக்கிறார்கள். அவருடைய நியாயத்தை விசாரிக்கிறார்கள். சொல்றாரு, பரலோகத்தின் தேவனே, நீர் என்னுடைய நியாயத்தை விசாரியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 36ஆம் வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. இதெல்லாம் நிறைய வசனம் இருக்கு. இதையே நம்ம பேசிருக்க முடியும். ஆனா நம்ம சுருக்கமா முடிச்சுனேன். அடுத்து இன்னொரு வசனம் சொல்றாரு, பாத்தீங்கன்னா 34ஆம் வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. இங்க பாத்தீங்கன்னா 3 காரியத்தை பார்க்கணும். முதலாவது பாவத்தை மன்னிக்கணும், அவங்களுக்கு சேமத்தை உண்டு பண்ணணும், அவருக்கு விண்ணப்பத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி மன்றாடுவதா தேவ மனுஷன் அந்த ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மனுஷன் ஜெபிக்கிறார். இன்றைக்கு நாம நமக்காக இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் நம்மை இக்கட்டு நாளில விடுவிக்க விரும்புகிறார். அவர் சொன்ன வார்த்தை சொல்கிறார், அவர் நம்புகிறவன் தேவன் அறிந்திருக்கிறார். 3 காரியங்களை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? முதலாவது பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நம்முடைய விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறதாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாய் அந்த தேசத்தின் சேமத்தை அவளையே பெய்ய பண்ணுவார். அவர் என்ன செய்கிறாரா? சேமத்தை உண்டுபடுகிறார். வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் சேமத்தை தர விரும்புகிறார். அந்த சேமத்துக்கு நாம் என்ன செய்கிறதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற
மாத்திரமல்ல அந்த வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல கடந்து வருவது மாத்திரமல்ல, நம்மை கர்த்தர் இக்கட்டு நாளிலே கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமானால், கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமானால், நாம் பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் பாவமே செய்யல. பாவம் செய்யாத மனுஷன் உலகத்துல கிடையவே கிடையாது. தன்னின் வாழ்க்கையில தன் பாவங்களை அறிக்கை செய்து இறங்க பெறுவார். அப்படி இறக்கத்தை பெறுவதற்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கப்படும் போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். இக்கட்டு நாளில் கர்த்தர் விடுவிக்க வேண்டுமானால், கர்த்தர் ஒருவேளை ஒரு வாழ்க்கை நம்பும் போது கர்த்தர் அறிந்திருக்கிறார் சொன்னால், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நாம் திருத்தலாய் மாத்திரமே இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று மாற்றம் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்துக்கு நாம் இன்றைக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். தேவ சமூகத்துல ஆண்டவருடைய பாதத்துல இன்றைக்கு வேதம் செல்கிறது. நாங்க பார்க்கும்போது 34ஆம் வசனம் என்ன சொல்றாங்க? பாவத்தை ஆராசிங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவனை கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது நன்மை கேட்கறது மாத்திரமே 36ல சொல்றாரு, பரலோகத்து தேவன் என்ன பண்ணுங்க அடியாரும் இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் அர்த்தமற்ற நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாய் கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. அவர்களுக்கு சேமத்தை வர பண்ணுவீராக. பாவத்தை மன்னித்து அவர்கள் சேமத்தை உண்டு பண்ணுங்க. அவர் சேமமா இருக்க விரும்புறாங்க. அந்த சேமத்துக்கு அவர்கள் பாவம் தடையா இருக்கிறது. அந்த தடையை மன்னித்து அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? சேமத்தை உண்டு பண்ணுங்க. அப்படின்னா கர்த்தர் இக்கட்டு நாளிலே அவர்களை விடுவிக்க வேண்டுமானா, தேவனை அறிந்திருந்தா, தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்தா, அந்த வார்த்தை சொல்லி அவர் நம்புகிறவரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவன் பாவத்தை மன்னிப்பார். உங்க குடும்பத்தை சேமத்துக்குள்ள கொண்டு போவார். உங்க வாழ்க்கை என்ன பண்ண சேமத்துக்குள்ள கொண்டு போவார். மகிழ்ச்சிகளை கொண்டு போவார். எப்போது என்று சொன்னால், நாம் தேவனை அறிந்து இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அப்படி ருசித்து பார்க்கும் போதுதான் கர்த்தருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையானதை செய்கிற தேவன். 45 வாசிங்க. அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. அவருடைய விண்ணப்பத்தையும் அவருடைய வேண்டுதலையும் கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யணும் என்று கேட்கிறார். அவருக்கு என்ன பண்ண உதவி செய்யுங்க, தீர்ப்பு சொல்றாரு. அவருக்கு ஏதோ உதவி செய்யுங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க. எல்லாம் அவங்களுக்காக கொண்டாடி கொண்டிருந்த இந்த காலவரையில எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நாம் தேவ சமூகத்திற்காக 3 காரியங்கள் கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில அவர்களுக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். 3வது அவர் நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். 3 காரியம் இங்க வேதம் சொல்வது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நிலைத்திருக்கப்படுவது, அந்த வார்த்தை இருதயத்தில் வைத்திருக்கும் போது, அந்த வார்த்தை உன்னோடு கூட இருக்கும்போது உனக்கு விடுதலை உண்டாக, வெளிச்சம் உண்டாக, மகிழ்ச்சி உண்டாகிறது. இங்கே 3 காரியம். அந்த விரைவு பாவங்களை மன்னியும், இவருடைய தேசத்திலே அவர் திருப்பி வர பண்ணணும், இவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாகும், இவருடைய இருக்கிற தேசத்தில் இவருடைய குடும்பத்தை வாழ்க்கை என்ன பண்ணும்? மழை பெய்ய பண்ண மகிழ்ச்சியாய் மாற்றணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டுமானால், மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டுமானால், மகிழ்ச்சியோடு நம்முடைய குடும்பம் காணப்பட வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். சமூகத்திலே கடந்து கொடுக்கிற இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை, நாம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லணும். தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தைகளை இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாய் இருக்கிற தேவன், தம்மை அறிந்திருக்கிற, தம்மை நம்புகிற பிள்ளைகளை அறிந்திருக்கிற தெய்வம். இன்றைக்கு உங்களை என்னை அறிந்திருக்கிற தெய்வம், அவர் அறிந்திருக்கிறபடினால அந்த வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு எந்த குறை வந்தாலும் மாற்றுகிற தெய்வம் இந்த இருதயத்தில்
உள்ளத்தில் வார்த்தையை வைத்திருப்பார்கள். இந்த வார்த்தை உன்னை கனவுகளை மாற்றும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ praise Jesus, hallelujah. தேவ சமூகத்தில் இயேசு ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ரீமா கதரல ரீமா கதரல ரீமா கபரமல்லமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்கள் தெய்வமே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். praise Jesus, hallelujah. ரீமா கதரல ரீமா கதரல ரீமா கபரமல்லமா. ஹalleluya, ஹalleluya. செய்து கொண்டபடினாலே சத்தத்திலோடு பேசும் வார்த்தைகளை கேட்டு அதன்படி அந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தெய்வம் செய்வதற்கு நாம் பெரிய காரியங்களை செய்கிறதை அண்ணாவுக்கு பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நாளுக்காய் உடைய பாத்திரத்திற்கும் விசேஷமாய் இந்த நாளில் என்னோடு பேசின அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினது அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பிருக்கிற பிள்ளைகளோடு அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த மூலியமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துதையா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை, ஜெயத்தை, விடுதலை, ஆசீர்வாதத்தை தந்து தேவனை எடுத்து பயன்படுத்த முடியாது சொல்கிறோம். உங்களுடைய கருத்தில் எப்பொழுதும் அந்த சிறுபிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு குடும்பத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்த முடியாது சொல்கிறாயா. நாளில் விசேஷமாய் ஊழியர்களை ஆசீர்வதிக்க, இங்கே நடக்கிறதான ஊழியத்திலே தமிழகத்தை பங்கெடுத்து உடைய மகனை குடும்பத்தினுடைய குடும்பத்தில் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கப்பா. தொடர்ந்து பொருட்படுத்துகளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். சமாதானம், சந்தோஷமாக காவலும் நம் அனைவருடைய விசேஷத்தில் எல்லாம் பற்றுக்காவலும் என்று சதா காலத்தை கிடப்பதாக. ஆமென், ஆமென்.